பிஸ்மில்லா சமையல்ஸ். இன்றைக்கி நம்ம பிஸ்மில்லா சமையல்ஸில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தம் பிரியாணி. நான் வந்து இன்றைக்கி ஒரு 3 கிலோ அளவுக்கு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடுவோம். இந்த மாதிரி பிரியாணி பாத்திரம் இருந்துச்சுன்னா அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. ஒரு 4 கிலோ அளவுக்கு செஞ்சால் கரெக்டாக வரும் அப்படின்னா அந்தமாரி பாத்திரம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 3/4 லிட்டர் அளவுக்கு ஆயில் சேர்த்துறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 8 லவங்கம், 8 ஏலக்காய், ஒரு 4 துண்டு பெரிய துண்டாக பட்டை எடுத்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 3/4 கிலோ அளவுக்கு நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துட்றேன். வெங்காயம் வதங்கிறதுக்கு நம்ம ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா அரிசி நம்ம ஊற வச்சிடணும், பாஸ்மதி ரைஸ். அப்போ தான் கரெக்டாக அது ஊறி வரும்போது நமக்கு இதுவும் ரெடியாகி கிடைக்கும், மசாலா கரெக்டாக இருக்கும். இப்போது இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் தனித்தனியாக சேர்க்குறேன். பூண்டு சேர்த்துட்டு அது நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு தக்காளி கூடவே பார்த்திங்க அப்படின்னா மல்லி, புதினா, ஒரு 8 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம மசாலா சேர்த்துடுவோம். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 1 கிலோவுக்கு நம்ம செய்யும்போது 1/4 கிலோன்னு சொல்லி மெஷர்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா. இது ஒரு 3 கிலோ செய்யும்போது நான் 3/4 கிலோ அளவு தான் எடுத்திருக்கேன். கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி 2 வெங்காயம் எக்ஸ்ட்ராவே எடுக்கணும். ஆனால் நான் எடுக்கலை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக நம்ம செய்யும்போது மசாலா ஐட்டம்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் நம்ம எப்பவுமே. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது தக்காளி நல்லா வதங்கினப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி சேர்த்துட்டேன். இஞ்சி பேஸ்ட் நல்லா சேர்த்துனப்போ 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். அதாவது 1/2 லிட்டர் தயிரில் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3/4 பங்கு அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துட்டு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. நான் அதுக்கு தான் உங்களுக்கு பேக்கெட் காட்டினேன். 50 கிராம் பேக்கெட்டில் ஒரு 20 கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த கிரேவிலேயே பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா வதக்கி விட்டுடணும். அப்போ தான் சிக்கனில் நல்லா மசாலா ஏறி வரும் நமக்கு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அந்த மசாலையை நல்லா கலந்து விட்டுடுங்க. அது கொஞ்சம் மசாலா ரெடி ஆனதுக்கப்புறமா நம்ம தண்ணி அளந்து வச்சுருப்போம் இல்லையா பாஸ்மதி ரைஸ்க்கு. 1 கப் ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி ஊற வைக்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ கொஞ்சமாக கலர் சேர்த்துட்டு நல்லா இது கலந்து விட்டுட்டு காரம் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுவோம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொதிச்சுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். கொதிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட்லலாம் நல்லா எண்ணெய் இந்தமாதிரி இருக்கணும். இந்தமாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ரைஸ் சேர்த்துக்கலாம். ரைஸ் சேர்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட அதில் தண்ணி இருக்கக்கூடாது, நல்லா ட்ரையாக சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மூடி வச்சதுக்கப்புறம் இப்போ திறந்து பார்த்தா இப்போ 3/4 பங்கு அளவுக்கு நல்லா அரிசி நல்லா ரெடியாக இருக்குது பாருங்கள். இன்னொரு வாட்டி மூடிட்டு கொஞ்ச நேரம் சைடில் அந்த தண்ணி வந்ததுக்கப்புறமா நம்ம தோசைக்கல் வச்சு தம் கொடுத்துடுவோம். கறி கூட பார்த்திங்க அப்படின்னா உடையாமல் நல்லா கரெக்டான பக்குவமாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கும்போது சைடில் மட்டும் கொஞ்சமாக தண்ணி இருக்கும். இதுக்காக நம்ம தம் கொடுக்கணும். தோசைக்கல் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் அப்படியே சிம்லேயே வச்சிட்டிங்க அப்படின்னா பிரியாணி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் சூப்பராக எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள். சாதம் கறி கூட உடையாமல் வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு. வீட்டுக்கு நம்ம ஒரு 20 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா ரொம்பவும் கஷ்டப்பட வேணாம், நம்மளே வீட்டில் தம் பிரியாணி சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.